ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தோட 189வது நாள் கூட்டு பிரார்த்தனை. முதல்ல நம்ம சாய்பாபாவோட நம்ம சாயோட ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை கேட்டு முடிச்சிடலாம். ஒரு தெளிந்த அறிவுடைய நபர் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் குழப்பமடைய மாட்டார். ஒரு தெளிந்த அறிவுடைய நபர் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் குழப்பமடைய மாட்டார். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து 108 முறை நம்ம சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணலாம். இப்போ கூட்டு பிரார்த்தனை நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். கருணை பெருங்கடலே, அடியேன் இன்று உங்கள் பாத கமலங்களில் பரிபூரண சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனமுருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன். சாய்நாதா, தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விலக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனமுருகி பிரார்த்திக்கின்றேன். நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இருகரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன். என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது. ஆகவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருப்பாதங்களில் சரணடைந்து மனம் நிறைந்து முழு நம்பிக்கையோடு பிரார்த்திக்கின்றேன். எப்போது தங்கள் அருள் பார்வை என்மேல் விழுந்து விட்டதோ நான் தங்களுக்கு மனமுருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன். என்றென்றும் தங்கள் அருளாசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன். ஜெயமுண்டாகட்டும், மங்களம். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம சாயோட நாமத்தை 108 முறை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சாண்டிங் மாலை இருக்கிறவங்க சாண்டிங் மாலை கையில் வச்சுட்டு ஜெபத்தை ஆரம்பிங்க. இல்லாதவங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களோட மனதுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. 108 முறை எழுதணும்னு விருப்பப்படுறவங்க கூட நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டே நீங்களும் எழுத ஆரம்பிக்கலாம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். வாங்க இப்போ 108 இறை நாமம் ஜெபத்தை தொடங்கலாம். ஓம் சாய்ராம், 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 ஓம் சாய்ராம்,
ஓம் சாய்ராம். 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 ஒரு 2 நிமிஷம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மளோட சாய்கிட்ட, உங்களோட சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரோட திருப்பாதங்களில் சரணடைந்து முழு நம்பிக்கையோடு ஒரு 2 நிமிடம் நம்ம எல்லோரும் மௌனமாக இருப்போம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாக நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.